நடுராத்திரி. நிலா வெளிச்சம் மட்டும் பரவி கிடந்த ஒரு கிராமம். இடது பக்கம் காடு, வலது பக்கம் காடு, நடுவில் மட்டும் ஒரு சிறிய தார் ரோடு. தெருவிளக்குகள் எதுவும் இல்லை. மரங்களின் நிழல் மட்டும் பாதையில ஊர்ந்து கொண்டிருந்தது. அந்த பாதையை கடந்துதான் ஒரு ஆட்டோ டிரைவர் ராமு தினமும் வீட்டுக்கு போவான். அன்று அவனுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கடைசி சவாரியை முடிச்சு நடுராத்திரி அந்த பாதையில அவன் தனியா போயிட்டு இருந்தான். ஆட்டோ வெளிச்சம் மட்டும் இருட்டை கிழித்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. ஆனா அவனோட முகத்துல ஒரு விதமான பதட்டம், ஒரு விளக்கமில்லாத பயம். அப்படியே ஆட்டோவை ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு அவனுக்கு முன்பாக ஒரு பெண் நின்று கொண்டிருப்பது போல தெரிஞ்சது. அதே நேரத்தில் ஆட்டோவின் மெயின் லைட் திடீரென அணைந்து விட்டது. இருட்டு, முழு இருட்டு. அவன் மூச்சே நின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில வினாடிகள் கழிச்சு லைட் மீண்டும் எரிய ஆரம்பிச்சது. அவன் உடனே ஆட்டோவை ஓரமாக நிறுத்தினான். யாரு கை காட்டுனாங்க? யாரோ நின்னது போல இருந்தே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் வந்த பாதையிலே மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். அங்க யாரும் இல்லை. அவன் டார்ச் லைட்டை எடுத்து காட்டுக்குள்ள அடித்து பார்த்தான். காய்ந்த இலைகள் மேல யாரோ ஓடுற மாதிரி சத்தம், சலசலப்பு. யாரங்கே? எந்த பதிலும் இல்லை. காடு மட்டும் மூச்சு விடுற மாதிரி அசைந்தது. பயம் அவன் உள்ளே மெதுவா ஏற ஆரம்பித்தது. ஏதோ சரியில்லை அப்படின்னு நினைச்சு அவன் ஆட்டோவுக்கு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அந்த நேரம் திடீரென காடு முழுக்க அமைதி. ஒரு சத்தமும் இல்லை. அந்த அமைதிக்குள்ளே சவுக்கு தோப்புல இருந்து லேசான அசைவு சத்தம். அவன் நின்றான். அந்த நேரம் மெல்ல ஒரு குரல், நான் இங்கதான் இருக்கேன். அந்த குரல் மனுஷ குரல் மாதிரி இல்லை, உயிரே உறைய வைக்கும் குரல். அவன் திரும்பி பார்த்தான். யார்? அவன் டார்ச் லைட் அந்த நேரத்திலவே வேலை செய்யலை. இருட்டு, முழு இருட்டு. அவன் சவுக்கு தோப்பை உற்று பார்த்து கொண்டே இருந்தான். அவன் திரும்பி ஆட்டோவுக்கு போக முயற்சித்தான். அடுத்த நொடி திடீரென சவுக்கு தோப்புல இருந்து ஒரே ஒரு கை. அந்த கை அவனிடம் வரை நீண்டது. அவன் நின்ன இடத்துக்கு வந்தது. அந்த கை அவன் முகத்தை முழுக்க மூடியது. ஒரே நொடியில் அவனை தரையிலிருந்து தூக்கி செங்குத்தா இழுத்து சவுக்கு தோப்புக்குள்ளே முழுசா இழுத்து கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் அமைதி. காடு அசையவே இல்லை. அடுத்த நாள் காலை அந்த பாதையில ஆட்டோ மட்டும் கிடந்தது. ஆனா அவனை யாரும் மீண்டும் பார்க்கவே இல்லை. அந்த சவுக்கு தோப்பை இப்பவும் யாரும் இரவு நேரம் கடக்க மாட்டாங்க.